தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தனியார் பள்ளி உடற்பயிற்சி கூடம் மளிகை கடைகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முப்புடாதியிடம் கேட்கலாம். முப்புடாதி, வணக்கம். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? முப்புடாதி. வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் நேற்று அதிகாலை முதல் சாரல் மழையும் இரவில் கனமழையும் பெய்தது. இதனால் நள்ளிரவில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் சென்றதால் மக்கள் அவதியடைந்தனர். இப்பகுதியில் வடகிழக்கு பருவமழையானது உரிய காலத்தில் பெய்யாததால் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் குளங்கள் தண்ணீர் வரத்து இல்லாமல் வறண்டு காணப்பட்ட நிலையில் அதிக அளவில் வெயிலும் அடித்து வந்தது. இந்நிலையில் தென்காசி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும் என ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் நேற்று அதிகாலை முதல் மாலை வரையில் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழையும் இரவில் கனமழையுமாக நீடித்தது. இதில் ஆலங்குளத்தில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பழைய பேருந்து நிலையம் பகுதிகளில் உள்ள சில வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. அவற்றை மக்கள் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். காவல் நிலையம் பின்பு உள்ள தனியார் பள்ளி வளாகத்திலும் உடற்பயிற்சி கூடம் அறையிலும் வெள்ள நீர் புகுந்ததால் அங்கு வெள்ள நீர் புகுந்து சேதமடைந்தது. மேலும் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரும் தண்ணீரும் மூழ்கியது. நெல்லை தென்காசி சாலை ஆலங்குளம் காவல் நிலையம் எதிரே பலசரக்கு கடைக்குள் தண்ணீர் புகுந்ததால் பலசரக்கு கடையினுள் வைக்கப்பட்டிருந்த சீனி, பருப்பு, உளுந்து உள்ளிட்ட மளிகை பொருட்கள் பெரிதும் சேதமடைந்தது. இதனால் கடை முழுவதும் தண்ணீர் தேங்கியதால் 20 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது. இரவு முழுதும் தொடர்ந்து பெய்து வரும் மழை தற்பொழுது சற்று வெறித்துள்ளதால் மக்கள் நடமாட்டம் வெளிப்பட தொடங்கியுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி முப்புடாதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.